இப்போ ஃபாஸ்டிங்கை பற்றி நான் கொஞ்சம் பேசலான்னு பார்க்குறேன். ஃபாஸ்டிங் வந்து ஒருத்தர் விதவிதமான மெத்தடில் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் ஃபாஸ்டிங் பண்ணுறது சில நேரத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறோன்னா, நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் வயிற்றுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கோம். 3 வேளையும் நம்ம சாப்பிட்றது, இல்லை சில பேர் 4 வேளை சாப்பிட்றாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த குடலுக்கு வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு ரெஸ்ட் கொடுக்க தான் அந்த ஃபாஸ்டிங்னு சொல்கிறது. அதுக்கு தான் அந்த காலத்தில் ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணி ஏகாதேசி, கிருத்திகை, அமாவாசைன்னு சொல்லிட்டு சில விரத நாட்களாக சொல்லி அட்லீஸ்ட் நம்ம ஒரு வேளையாவது அந்த வயிற்றுக்கு நம்ம அந்த வேலையை குறைச்சோன்னா அது என்ன பண்ணும், தன்னை ரீஜெனரேட் பண்ணிக்கும். ஸோ தன்னை வந்து ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு சரியான ஓய்வு கிடைக்குது. அதுக்கு தான் அந்த காலத்தில் ஃபாஸ்டிங்னு வச்சாங்க. ஒரு மதத்தில் ஒரு மெத்தடில் அவங்கவுங்க ஃபாஸ்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாஸ்டிங் பண்ணுறது ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபாஸ்டிங் பண்ணுறது தப்பில்லை. அதுவே ஃப்ரூட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. பழங்களை எடுத்துட்டு ஃபாஸ்டிங் அதாவது சாலிட் ஃபுட்ஸாக சாப்பிடாம பழங்களை மட்டுமே சாப்பிட்டுட்டு காலையில், மத்தியானம், ஈவினிங், நைட் எப்போ பசிக்குதோ பசிக்கும் போது தான் அது கூட ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு ஃப்ரூட் ஃபாஸ்டிங்னு பண்ணலாம். சில பேர் வாட்டர் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. வெறும் ஜூசஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாஸ்டிங்ன்றது நத்திங் பட் அந்த குடலுக்கு நம்ம ஓய்வு கொடுக்குறோம், இவ்வளோதான். ஸோ தன்னை வந்து ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு அது கொஞ்சம் டைம் கொடுக்குறோம், அவ்வளோதான்.